இந்த பரம்பரை சாபம் என்றால் என்ன கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். பாருங்க, இந்த பரம்பரை சாபம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க தாத்தா பாட்டி இல்ல உங்க தாத்தா பாட்டியோட தாத்தா பாட்டியா இருக்கலாம், அவங்க செஞ்ச பாவம். ஓகே, இப்ப அவங்க சேர்த்து வச்ச சொத்துல அவங்களுக்கு தான் வரும். ஆமாவா இல்லையா? எங்கேயாவது சொல்ல முடியுமா நான் ரட்சிக்கப்பட்டேன் எனக்கு அவங்க சொத்துக்கும் சம்மந்தம் முடியுமா? முடியாது. எப்படி ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமோ சாபமோ ஆட்டோமேட்டிக்கா உங்க கூடவே வந்துடும். நான் உங்களை கேட்கிறேன்னு, நீங்க பரம்பரை நீங்க வந்து பணக்காரனா இருக்கிறீங்க, சொத்துலாம் உங்களுக்கு வர முடியுது, நீங்க வேணா சொல்லுவீங்க? பாஸ்டர், நான் படுற பாடுக்கு இப்பதான் எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா பெரிய ராஜான்னு சொல்லி நான் எப்படி விடுவேன், அதை நான் கண்டிப்பா எடுத்துக்குவேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விடவே மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? இப்ப எப்படி நீங்க பிளெஸிங்கை விட மாட்டீங்களோ சாபமும் உங்களை விடாது. ஹல்லேலூயா. சாபம் சொல்லும், நீ பிளெஸிங்கை மட்டும் எடுத்துக்கிற, என்ன எடுத்துக்க எப்படி கேட்கும். கரெக்டா இல்லையா? அப்ப சாபனம் பண்ணும், உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும். அப்ப சில காரியங்கள் நீங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில, சில காரியங்கள். ஓகே, எப்படி இந்த பரம்பரை சாபம் நம்மளோட வாழ்க்கையில செயல்படுது. ஓகே, இந்த பரம்பரை சாபம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் a spirit that jump from one generation to another generation. ஓகே, இது ஒரு ஆவி. இது எப்படின்னா ஒரு தலைமுறையில அடுத்த தலைமுறைக்கு இது தாவி தாவி போகிற ஒரு காரியம். இப்ப உங்கள்கிட்ட இருக்கிற சாபம் அடுத்தது உங்க பிள்ளைங்கள்ட்ட போகும், உங்க பிள்ளைங்கள்ட்ட இருக்கிறது அடுத்து எங்க போகும்? உங்க பேர பிள்ளைங்க தான் போகும். அடுத்தது பாஞ்சு அங்கதான் அது போக முடியும். ஹல்லேலூயா. அப்ப இது அப்படியே தலைமுறையா அப்படியே பாஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு 3 விதமான காரணம் நீங்க பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா பாவங்கள். இந்த பாவம் என்றால் ஒரே பாவம் கிடையாது, பல விதமான பாவங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பாவத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த பாவ காரியத்தை கூட நீங்க இன்னைக்கு சுமந்து வரலாம், நாளைக்கு உங்க பிள்ளைங்க அதை சுமக்க முடியும். நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பாவத்தில் இருக்கிறீங்களோ, என்ன காரியம் நீங்கள் செய்றீங்களோ, ஓகே, அது நீங்க ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ண கிடையாது. அது ஒண்ணு உங்க தாய் தகப்பன் ஆரம்பிச்சிருப்பாங்க, அல்லது உங்க தாத்தா பாட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. So what you are committing in secret today is nothing new in your generation line. உங்க சந்ததியில அது ஒரு புதுமையான காரியம் கிடையாது. You are just repeating the cycle. நீங்க உங்க தாய் தகப்பன் அல்லது உங்க தாத்தா பாட்டி இல்ல அவங்களுக்கு முன்னே என்ன செஞ்சாங்களோ அதை நீங்க இன்னைக்கு செய்கிறீங்க. அவங்க செய்யும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சாய்ஸ் இருந்திருக்கலாம், ஆனா நீங்க அதுல அழுத்தப்படுவீங்க. That's why you can see the same cycle repeats. இன்னைக்கு சில பாவத்தில் நீங்க ஈடுபடுறீங்க, விழுகிறீங்கன்னா காரணம் தெரியுமா? உங்க ரத்தத்துல உள்ளது. You are just repeating the history. நீங்க சரித்திரத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்றீங்க. See, the sins that you are in today is actually what you are repeating from the history. சில பேர் சொல்லுவாங்க, போன ஜென்மத்துல பார்த்த மாதிரி இருக்குது, போன ஜென்மம் இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. அது போன ஜென்மம் கிடையாது, உங்க பிளட்ல ஊறுனது, ரத்தத்துல ஊறுனது. அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. அது கூடவே இருக்குது, உங்க கூடவே அந்த சாபத்தை நாவே செயல்படுது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு மறு ஜென்மம் இல்ல போன ஜென்மம்லாம் ஒண்ணு கிடையாது, ஒரே வாழ்க்கை தான் கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை தான் நம்ம இயேசுக்காக வாழ்ந்து முடிக்கணும். சோ தயவு செய்து நீங்க போய் ப்ரே பண்ணிட்டு படுக்காதீங்க, ஆண்டவரே ஒருவேளை நாளைக்கு காலை எழுந்துக்கலன்னா நான் புழுவா பொறுக்கணும், கோழியா பொறுக்கணும், நரியா பொறுக்கணும், இப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை இயேசுக்காக நம்ம வாழணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில விதமான பாவங்கள், அடால்ட்ரி சொல்லலாம், இல்ல எஃபேர் என்று சொல்லலாம், இச்சையான பாவங்கள் என்று சொல்லலாம், இல்ல அடிக்ஷன் பாவம் என்று சொல்லலாம். இது எல்லாம் நீங்க ஏன் சஃபர் பண்றீங்க? யூ ஆஸ்கிங், நான் ஏன் இதுல அகப்பட்டிருக்கேன், நான் ஏன் இதுல விழுந்திருக்கேன், இது ஏன் என் வாழ்க்கையில நடந்திருக்குது? பிகாஸ் why? உங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில அது நடந்த வசி தான். ஹல்லேலூயா. சோ அதனால அப்பனா இதுக்கு நான் காரணம் இல்ல, என்னோட ஃபேமிலி தான் பிரச்சனை என்று நீங்க அவங்க மேல பிளேம் போட முடியாது. whatever that you are doing today, okay, எதெல்லாம் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதோ நீங்க அடுத்த தலைமுறைக்கு இறக்கி வைக்க கூடாது. whatever you fail to transform will be transferred to the next generation. சோ இந்த லைஃப்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கரண்ட் லைஃப்ல நீங்க இதை மாத்தினாதான் அது அடுத்த தலைமுறைக்கு போகாது. சோ அவங்க செஞ்சாங்க, என் தாய் தகப்பன் பண்ணாங்க, நானும் பண்றேன், என் ஃபேமிலியில தான் நார்மலான விஷயம் தான் அப்படி சொல்ல இருக்க முடியாது. ஓகே, at the moment you got saved, ரட்சிக்கப்படுறது நீங்க எப்படி நீங்க இருக்கணும்? நான் இயேசுவை போல மாறணும். See, your DNA has been changed to the blood of Christ. உங்க ரத்தம் மாறிடுச்சு. முன்ன வந்து தாய் தகப்பன் ரத்தம் இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது. It means, okay, என்னோட ஃபேமிலில என்ன நடந்துச்சோ, okay, என்னோட ஹிஸ்டரி நடந்துச்சோ அது கிடையாது. இனி நான் இயேசுக்காக வாழப்போறேன், இயேசு என்னில் வாழுகிறார், நான் அவரை போல வாழணும். அது பெரிய ரட்சிப்பு. அப்ப அவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை உடைக்க ஆரம்பிக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, சில பாவங்கள் கேட்கறீங்க, ஏன் அடிக்ஷன்? அந்த காலத்துல உங்க தாய் தகப்பன் வந்து மேபி உங்க அப்பா வந்து நல்ல சிகரெட் அடிப்பாரு,
தாத்தா காலத்துல சுருட்டு அடிப்பாரு, அது அப்பா கொஞ்சம் மாடர்னா மாறினார். எப்படி? சிகரெட் மாறினாரு. இப்ப பிள்ளை வேப்புக்கு மாறிடுச்சு. மூணு ஒண்ணு தானே, மூணுலயும் புகை தானே வருது, ஆமாவா இல்லையா? தாத்தாவோட காலத்துல அப்பாவோட காலத்துல நல்லா தீபாவளிக்கு எல்லா பங்கனுக்கும் சும்மா எல்லா இதுக்கும் தண்ணி அடிக்கிறது. இப்ப தண்ணியில அடிக்கிறது இல்ல, எல்லாம் பீல்ஸ் சாப்பிடுறாங்க. ரெண்டுமே ஒண்ணு தானே, ஆமாவா இல்லையா? அது அவ்வளவு குடிச்சு நீங்க பாத்ரூமுக்கு போறதா இருக்கும், இது ஒரு மாத்திரையிலே நீங்க போதை ஆயிருவீங்க. போதை ஆகணும். இதான் சொல்றேன், இதான் ஜெனரேஷன் கேஸ்ன்ற. they might be different, அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா ரெண்டு ஒண்ணுதான். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தண்டனைகள், பனிஷ்மெண்ட். சிலது உங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், சிலருக்கு இந்த வியாதி இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் தாய் தகப்பனுக்கு அஸ்மா இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு அஸ்மா இருக்கும். உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் டயபெட்டிக்னா உங்களுக்கும் டயபெட்டிக் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஏன்? ஜெனரேஷன் கர்ஸ். இது என்னது? ஜெனரேஷன் கர்ஸ். ஓகே, ஒன்று அஃப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்ற உணவு அது ஒரு காரணம். பட் இஃப் யூ நோட்டீஸ் சம்திங் ரியலி, நீங்கள் போய் டாக்டர் போய் பார்த்தாலே அவன் முதல் கேட்பான், உங்கள் வீட்டில் யாராவது கேன்சர் இருக்கிறாங்களா, யாராவது இப்போ ஆஸ்மா இருக்கிறாங்களா, யாராவது ஹார்ட் அட்டாக் இருக்குதான் கேட்பான். ஏன் தெரியுமா? அதை வச்சு தான் தெரியும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லி. பை நேச்சர் வி அண்டர்ஸ்டாண்ட், பட் திஸ் இஸ் த ட்ரூத். ஓகே, ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அநேக வியாதிகளுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட பரம்பரையிலிருந்து வந்த ஒரு வியாதி. கர்த்தர் பாவங்களை மன்னித்தார்னா நோய்கள் குணமாக்க முடியும். இப்ப நம்மளோட பரம்பரையில எத்தனை பேர் அப்ப ரட்சிக்கப்பட்டாங்க? ரட்சிப்பாங்க இல்லையே. அப்ப அவங்க அறியாம செய்த அந்த பாவத்தினால வருகிற காரணம் இன்னைக்கு நம்மளோட கடந்து போயிட்டு இருக்கிறோம். So somehow the sickness that you are enduring is because of the sins of your forefathers. உங்களோட முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நீங்களும் இந்த வியாதிகளை கடந்து போகிறீங்க. ஹல்லேலூயா. நிறைய வியாதிகள் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த லிவர் இஷ்யூவா இருக்கட்டும், ஆஸ்மா இருக்கட்டும், லங்ஸா இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் இட் ஆர் பிகாஸ் ஆஃப் எ ஜெனரேஷன். ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதான் ரீசன். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களால தாய் தகப்பன் அவமானத்தை கடந்து போவாங்க. அது ஏன்னா அவங்க தாய் தகப்பனுக்கு செஞ்சிருப்பாங்க. இது அப்படியே சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே வரும். அதுக்கு ஒரு ஆள் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆகணும். அதான் சொல்றேன், இந்த காரியம் தெரியாதவங்களுக்கு அதை ரொம்ப அலட்சியமா பார்ப்பாங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நான் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது. இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியணும், உங்க பெற்றோர்கள் என்னென்ன பண்ணிருப்பாங்க, அவங்க யங் ஏஜ்ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அதனால என்ன வேதம் உண்டா இருக்குது, இந்த காரியத்தை நான் பண்ணக்கூடாது, இந்த காரியத்தை நான் செய்யவே கூடாது, நான் சரியா இருக்கணும்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியாக போகும். அதை அடுத்தது உங்க பிள்ளைங்களுக்கு அது பாய முடியாது. Because you have choose to transform it in your lifetime instead of transferring it to your children. So certain things அதனால தான் நடக்குது. சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க திருமணம் பண்ணிருப்பாங்க, பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா they will become a divorcee. ஓகே, அவங்க பிரிஞ்சிருவாங்க, இல்லாட்டினா விதவையாக மாறிடுவாங்க. ஓகே, எப்படி பார்த்தாலும் நீ நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில யாராவது ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு முன்னே இந்த காரியம் நடந்திருக்கும். ஓகே, இட்ஸ் a curse that are following you. இது ஒரு சாபம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதான் நீங்க பாத்தீங்கன்னா உங்க தலைமுறையில் யாராவது ஒரு ஆளுக்கு, உங்க சிப்ளிங்ஸ் யாராவது ஒரு ஆளுக்கு இந்த டிவோர்ஸ் இருக்கும் அல்லது பிரிவினைகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு சாபம். ஹல்லேலூயா. இந்த சாபத்தினால குடும்பங்கள் பிரிக்கப்படும். அது மாத்திரமல்ல, பிள்ளைங்களும் பாதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. This is one of the reason நான் சொல்றேன். அதான் சொல்றேன், அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க அதை உடனே அதை குறித்து ஜெபிச்சு அந்த காரியத்தை பேசி சரிப்படுத்த ஆரம்பிக்கணும். அது அவங்களுக்கு நடந்துச்சு, எனக்கு நினைக்காதீங்க. இட் குட் பி உங்களுக்கு முன்ன இந்த ஆட்களுக்கு நடந்திருக்கலாம், அடுத்தது உங்களுக்கு நடக்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. நீங்க அதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. சில அவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் ப்ராஸ்பர் ஆக முடியாது, என்ன செஞ்சாலும் வாய்க்க முடியாது, எதை பண்ணாலும் ஃபெயிலியராக மாறும், எதை தொட்டாலும். இதுவும் ஒரு கேஸ் தான். நான் போல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆவி நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணி விடும். என்ன பண்ணும்? ஸ்லோ டவுன் பண்ணி விடும். சம்டைம்ஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ தி பனிஷ்மென்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். நீங்க தண்டனையை கடந்து போகிறீங்க. ஏன்? தாய் தகப்பன் செய்த பாவத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. மூணாவது பாத்தீங்கன்னா மரணம். சொல்லுங்க, மரணம். நம்ம பாவம் பண்ணும் பொழுது மரணம் நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பாக்குறோம், தேவன் நம்மளுக்கு 100 வயசு கொடுத்திருக்காரு. 100 வயசு வாழ்ந்தா அது பிளெஸிங். 70 80 தாண்டாலே பிளெஸிங் தான். ஆனா 50 கீழே இருந்தா அது பிளெஸிங் கிடையாது. இட்ஸ் a curse. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்தது 100 வருஷம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, சில வாலிபர்கள் 20 வயசு 21 வயசு 30 வயசு அல்லது 40 வயசு அல்லது 50 வயசுல போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சாபம். இது என்னது? நீங்க பார்க்கலாம், சில குடும்பங்களை பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஆம்பளை பையன் இறந்துருவான். ஓகே,
ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு மேன் இறந்துருவாரு, 50 கீழே இறந்துருவாரு, இல்ல சில பேர் சூசைட்ல இறந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு கேர்ஸ். அதான் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா ஜெபத்துல அதிகமா இருக்கணும். ஏன் இருக்கணும்னா சாபத்தை உடைக்கிறதுக்காக. இந்த சாபம் உள்ளுக்கு கிரியை செய்யும். அது உடனே சாகாது, உடனே சார் அது உள்ளுக்கு இருந்து கிரியை செய்யும். அதை ஒவ்வொரு நாளும் அதை சாக அடிக்கணும். அப்ப புரிஞ்சுங்க இந்த 3 காரியம். ஓகே, முதலாவது பாவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு சில பாவத்தை ஈடுபட்டிருக்கீங்க. ஓகே, ரெண்டாவது பார்க்கிறோம் தண்டனைகள். ஓகே, சில காரியம் சபிக்கப்பட்டிருக்குது, கதவு பூட்டப்பட்டிருக்குது, கடன்ல அகப்பட்டிருக்கிறீங்க, சில பண பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே ஒரு மாதிரியான பனிஷ்மெண்ட். மூன்றாவது மரணம், தேவையில்லாத மரணங்கள் உண்டாகும். இதெல்லாம் ஒரு சாபம். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் உடைக்க முடியும். ஹல்லேலூயா.